ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கடந்த ஆகஸ்ட் 13ஆம் தேதி டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் டிப்ளமோ அண்டு ஐடிஐ லெவல் போஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருந்தாங்க. சரிங்களா? அதை தொடர்ந்து நம்ம வந்து ஒரு ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வீடியோவும் போட்டிருந்தோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சிவில் டிபார்ட்மெண்ட், ஆட்டோமொபைல் மற்றும் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கான ஒரு முக்கியமான விவரங்களை ஷேர் பண்ணிட்டு இருந்தோம். சரிங்களா? என்னென்ன வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான விவரங்களை ஷேர் பண்ணிட்டு இருந்தோம். அதை தொடர்ந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அம், அதாவது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் டிப்ளமோ படித்தவங்க, ஓகேங்களா, டிப்ளமோ குரூப் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் குரூப் அவங்களுக்கு என்னென்ன போஸ்ட் வந்து இருக்குது, சரிங்களா, அவங்களுக்கான வேகன்சி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதில் பிஇ வந்து எலிஜிபிளா, டிகிரி படித்தவங்க, ஓகேங்களா, அதையும் நம்ம பார்ப்போம். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ கேட்டகரி, ஓகேங்களா, 10th முடிச்சுட்டு ஐடிஐ முடித்தவங்களுக்கு அவங்களுக்கு என்னென்ன போஸ்ட் இருக்குது, அவங்களுக்கான வேகன்சி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் கோடு என்ன, உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து தமிழில் இருக்குமா இல்லை இங்கிலீஷில் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு முக்கியமான தேதிகள் பார்த்துருவோம் அவங்க சொன்னதை, ஓகேங்களா. 13 ஆகஸ்ட்லேருந்து நம்ம வந்து ஆன்லைனில் விண்ணப்பிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 11 செப்டம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா கடைசி தேதி. சரிங்களா? கரெக்ஷன் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா 15 செப்டம்பர்லேருந்து 17 செப்டம்பர் சொல்லிட்டு ஒரு 3 நாள் டைம் தராங்க. பேப்பர் 1, அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட், இது வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1. நவம்பர் 11 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட் சொல்லியிருக்காங்க. 3 ஹவர்ஸ் எக்ஸாம், 9:30 to 12:30 சொல்லிட்டு. அப்புறம் பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் பேப்பர், உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் என்னவோ அந்த சப்ஜெக்ட் பேப்பர் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா 11 நவம்பர்லேருந்து 14 நவம்பர்னு சொல்லிட்டு ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் முக்கியமான தேதிகள். அதுக்கு பிறகு பாருங்கள், ட்ரிபிள் இ, அதாவது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்களுக்கான வேகன்சி இது வந்து அசிஸ்டன்ட் டெஸ்டர் அப்படின்ற போஸ்ட்டு 1908 போஸ்ட் கோடு. இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் மொத்தமே 2 வேகன்சி தான் இருக்குது. அதுவும் எஸ்சியில் ஜென்ரல் கேட்டகரி, அப்புறம் ஜென்ரல் கேட்டகரி ஜிடியில் உமன் கேட்டகரி, ஓகேங்களா, அப்படிதான் சொல்லியிருக்காங்க ஒரு வேகன்சின்னு சொல்லிட்டு. இந்த போஸ்ட்டுக்கு வந்து பாருங்கள், அதாவது கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா டிகிரி அல்லது டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சவங்க, ஓகேங்களா. நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தாலும் சரி, இல்லை டிகிரி படிச்சிருந்தாலும் சரி. டிகிரினா அப்படின்னா பிஇ ஆட்டோமேட்டிக்காக வந்துருங்க இல்லையா, அவங்க வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணும்போது அதாவது ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் பீரியட் ஆஃப் 6 மந்த், சரிங்களா. அட்லீஸ்ட் 6 மந்த் வந்து அவங்க ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க, ஓகேங்களா. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிகிரி ஹோல்டர்ஸ் தான் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 1.5 இயர்ஸ், அதாவது 1.5 வருஷமாவது ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு வந்து அதாவது 6 மந்த் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதை ஃபஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி எஸ்சி ஜென்ரல் கேட்டகரி, ஜிடி உமன் கேட்டகரி, இவங்க மட்டும்தான் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். அதுலேயுமே இந்த கல்வி தகுதியும் இருக்கணும், அதே போல் இந்த எக்ஸ்பீரியன்ஸுமே கூட இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும். சரிங்களா? தெளிவாக நோட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். இதுதான் இந்த போஸ்ட்டுக்கான விவரங்கள். சரிங்களா? அடுத்தது பார்ப்போம். அடுத்தது எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு ஐடிஐ முடித்தவங்க, டெக்னீஷியன் ஆட்டோ மெக்கானிக், ஓகேங்களா, 3325 கோடு வந்து பார்த்தீங்கன்னா 3325, மொத்தம் 2 வேகன்சி. பிசியில் ஓபிசிஎம் உமன் டெஸ்டிடியூட் விடோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு வேகன்சி. ஜிடியில் ஜென்ரல் கேட்டகரி அவங்களுக்கு ஒரு வேகன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அப்போது இங்கே வந்து பாருங்கள், 10th முடிச்சுட்டு ஐடிஐ, சரிங்களா, அதாவது ஃபிட்டர் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கல், இந்த ட்ரேடில் வந்து நீங்கள் ஐடிஐ சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், நேஷ்னல் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. நல்லா புரிஞ்சுக்கங்க, நேஷ்னல் லெவல், நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் சொல்லியிருக்காங்க, ஸ்டேட் லெவல் கிடையாது, நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட். அப்படி இல்லைனா டிப்ளமோ ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இதை நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, இருந்தாலும் சொல்லிடுறோம். ஸோ இங்கே வந்து நீங்கள் 10th முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சுட்டு ஃபிட்டர் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிளில் நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். அதுவுமே நீங்கள் இந்த வேகன்சி பாருங்கள், பிசி உமன் டெஸ்டிடியூட் விடோ இந்த கேட்டகரி, ஜிடி ஜென்ரல் கேட்டகரி, சரிங்களா. இந்த கேட்டகரியில் நீங்கள் வரீங்களா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். இது கூடவே நீங்கள் டிப்ளமோ ஆட்டோமொபைல், டிப்ளமோ மெக்கானிக்கல் முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இதுதான் இந்த போஸ்ட்டுக்கான விவரங்கள். அடுத்தது பாருங்கள், டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல், ஓகேங்களா, 3327 போஸ்ட் கோடு. இதுக்கு 11 வேகன்சி. அந்த 11 வேகன்சியும் பார்த்தீங்கன்னா இத்தனை கேட்டகரியாக வந்து பிரிச்சிருக்காங்க, எஸ்சி, பிசி, எம்பிசி, ஜிடி. அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸு, ஜென்ரல் கேட்டகரி, பர்சன்ஸ் தமிழ் மீடியம் படித்தவங்க, எக்ஸ் சர்வீஸ் மேன் பிரிச்சிருக்காங்க, தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸுமே சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. இதை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க, இந்த கேட்டகரி நீங்கள் வரீங்களான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணணும். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th முடிச்சுட்டு ஐடிஐ, அதாவது
என்ன ட்ரேட்னா எலக்ட்ரீஷியன் சரிங்களா. எலக்ட்ரீஷியனில் வந்து நீங்கள் நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அண்டு பி லைசன்ஸ் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் செக் பண்ணிக்கோங்க. நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் எலக்ட்ரீஷியன் ட்ரேடில் நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். ஐடிஐயில் பி லைசன்ஸு கூட இருக்கணும், கண்டிப்பாக கூட இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்படி அல்லது நீங்கள் டிப்ளமோ எலக்ட்ரானிக்ஸ் சரிங்களா, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் குரூப் ட்ரிபிள் ஓகேங்களா முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம். சி லைசன்ஸ் நீங்கள் வச்சுருக்கணும் ஓகேங்களா. அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா. இந்த போஸ்ட் ஐடிஐ முடிச்சவங்களுக்கும் டிப்ளமோ முடிச்சவங்களுக்கும் காமன் ஓகேங்களா. ஆனால் நீங்கள் லைசன்ஸ் பாருங்கள், ஐடிஐ முடிச்சவங்க வந்து பி லைசன்ஸு, டிப்ளமோ முடிச்சவங்க சி லைசன்ஸ் வந்து ஹோல்டு பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள், உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும். கரெக்டாக அந்த வேகன்சியுமே செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த கம்யூனிட்டி கேட்டகரியில் வரீங்களா, உங்களுக்கான வேகன்சி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்ப்போம். அடுத்தது பாருங்கள் டெக்னீஷியன் லேப் சரிங்களா. இதையுமே நாங்கள் அடிஷ்னலாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 10th முடிச்சுட்டு 2 years டிப்ளமோ இன் லேப் டெக்னீஷியன் முடிச்சிருக்கணும் ஓகேங்களா. கவர்மெண்ட் அப்ரூவ்டு இன்ஸ்டியூட்லாம் முடிச்சிருக்கணும். 2 years லேப் டிப்ளமோ இன் லேப் டெக்னீஷியன் சரிங்களா. 10th முடிச்சுட்டு இந்த டிப்ளமோ லேப் டெக்னீஷியன் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது வந்து பாருங்கள் தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் ஃபெடரேஷன் அந்த டிபார்ட்மெண்ட்டில் வருது. இது வந்து மொத்தம் 17 வேகன்சி இருக்குது ஓகேங்களா. அதையுமே பாருங்கள் கம்யூனிட்டி வைஸ் வந்து சொல்லியிருக்காங்க, கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான கம்யூனிட்டி வந்து இதில் வருதா, அந்த கேட்டகரியில் நீங்கள் வரீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஜிடிலே பாருங்கள் எத்தனை கேட்டகரி சொல்லியிருக்காங்க. ஜிடி ஜென்ரல், எக்ஸர்வீஸ்மேன், பர்சன்ஸ், ஸ்டடி வித் தமிழ் மீடியம், உமன், அந்த உமன்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டடி வித் தமிழ் மீடியம், அப்புறம் எஸ்சிஏல அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கேட்டகரி சொல்லியிருக்காங்க. கரெக்டாக அந்த கேட்டகரிக்குள்ளே நீங்கள் வரைகலான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா. அதுக்கு பிறகு டெக்னீஷியன் ஆப்ரேஷன் சரிங்களா 3329 போஸ்ட் கோடு. இதுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் வந்து 10th முடிச்சுட்டு ஐடிஐயில் மெக்கானிக், ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங், ஃபிட்டர், மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கல், எலக்ட்ரீஷியன், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், இந்த ட்ரேடில் வந்து நீங்கள் நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அப்படி வச்சுருந்தா மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். அதே போல் நீங்கள் டிப்ளமோ, அதாவது டிப்ளமோ வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் இதை படிச்சிருந்தாலுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. அதே போல் இதில் மொத்தம் 35 வேகன்சி இருக்குது. அந்த வேகன்சியுமே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எத்தனை கேட்டகரி சொல்லியிருக்காங்க பாருங்கள். கரெக்டாக இந்த கம்யூனிட்டி கேட்டகரியில் நீங்கள் வரீங்களா, உங்களுக்கான வேகன்சி இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். எஸ்டிலே பாருங்கள் ஜென்ரல், உமன், எம்பிசியில் பாருங்கள் ஜென்ரல், ஜென்ரல்லையும் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் படித்தவங்க, அப்புறம் அதில் உமன் சொல்லிட்டு இத்தனை கேட்டகரி சொல்லியிருக்காங்க. கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா. அதுக்கு பிறகு 10th முடிச்சுட்டு ஐடிஐ படித்தவங்க, அதாவது என்ன ட்ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது டெக்னீஷியன் ரெஃப்ரிஜரேஷன், இந்த போஸ்ட்டு 3330 ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா 10th முடிச்சுட்டு இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் சர்டிஃபிகேட், அதாவது ஐடிஐ வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக், ரெஃப்ரிஜரேஷன், ஏர் கண்டிஷனர், இந்த ட்ரேடில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் ஓகேங்களா. அப்படி அல்லது டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா. உங்களுக்கான வேகன்சி வந்து 4 வேகன்சி. அதையுமே பாருங்கள் எஸ்சி ஜென்ரல் ஒரு வேகன்சி, எம்பிசி டிசி ஜென்ரல் ஒரு வேகன்சி, பிசி ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி, அதுவும் தமிழ் மீடியம் தான் ஓகேங்களா. அப்புறம் பிசிஎம் ஜென்ரலில் ஒரு வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு டெக்னீஷியன் டயர் அப்படின்ற போஸ்ட்டு 3331 ஓகேங்களா. 10th முடிச்சுட்டு நீங்கள் வந்து என்ன ட்ரேட்னா ஃபிட்டர் ட்ரேடில் வந்து நீங்கள் நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், ஐடிஐ சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அப்படி அல்லது டிப்ளமோ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதுக்கு ஒரே வேகன்சி தான், அதுவும் எஸ்சிஏ ஓகேங்களா. அந்த கேட்டகரியில் உமன் டெஸ்டிடியூட் விடோ, அதுலேயும் பார்த்தீங்கன்னா பர்சன்ஸ் ஸ்டடிட் வித் தமிழ் மீடியம், அவங்களுக்கு தான் இந்த வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. டெக்னீஷியன் டயருக்கு புரிஞ்சுங்களா. இவங்க தான் இதுக்கு வந்து எலிஜிபிள், இவங்களுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்வி தகுதி வந்து வச்சுருக்கணும், அப்போ தான் வந்து அப்ளை பண்ண முடியும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் வெல்டிங் சரிங்களா 3332. அதுக்கு பாருங்கள் 10th முடிச்சுட்டு நீங்கள் வந்து வெல்டர், கேஸ் அண்ட் எலக்ட்ரிக், இதில் வந்து இந்த ட்ரேடில் வந்து நீங்கள் நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், ஐடிஐ சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அப்படி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா. இதுக்கு ஒரே வேகன்சி தான், எம்பிசி டிசி உமன் டெஸ்டிடியூட் விடோ, அந்த கேட்டகரிக்கு ஒரு வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க மட்டும் தான் இதுக்கு எலிஜிபிள், இவங்களுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படும் ஓகேங்களா. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் குரூப் படித்தவங்களுக்கான வேகன்சி. அதில் ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பி வந்து எலிஜிபிள் ஆகிறீங்க சரிங்களா. அதாவது இந்த போஸ்ட்டுக்கு வந்து
அசிஸ்டன்ட் டெஸ்டர் இதெல்லாம் டிகிரி அல்லது டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எக்ஸ்பீரியன்ஸுமே அவங்க வந்து ப்ரிஃபரன்ஸாக கேட்குறாங்க, புரிஞ்சுங்களா? அதை மட்டும் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம எல்லாமே இன்க்ளூட் பண்ணோம்னா டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் படித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரு 48 வேகன்சி வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆகிறீங்க. அது என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் கரெக்டாக கம்யூனிட்டி வைஸ் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த கம்யூனிட்டி எந்த கேட்டகரி வரீங்கன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஒரு 48 வேகன்சி கிட்ட உங்களுக்கு இருக்குது, ஓகேங்களா? அப்புறம் எஸ்எல்சி முடிச்சுட்டு ஐடிஐ முடித்தவங்க, ஐடிஐ பொறுத்த வரைக்கும் ட்ரேடு வந்து மிக்சடாக கேட்டிருக்காங்க. ஃபிட்டர் ட்ரேடு, மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் ட்ரேடு, அப்புறம் எலக்ட்ரிஷியன் ட்ரேடு, அப்புறம் வெல்டர் ட்ரேடுன்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கம்பைன் பண்ணி ஓரளவு ஒரு 53 வேகன்சி இருக்குது, சரிங்களா? இந்த 48 வேகன்சியுமே இதில் அடங்கும், ஓகேங்களா? அதாவது நீங்கள் ஒரு மொத்தம் ஒரு 53 வேகன்சிக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகுறீங்க. நீங்களும் கரெக்டாக செக் பண்ணி உங்களுக்கு ட்ரேடு என்ன, உங்களுக்கான கம்யூனிட்டி கேட்டகரி என்ன, நீங்களுமே கரெக்டாக செக் பண்ணி கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள், ஓகேங்களா? அதே போல் அடிஷ்னலாக 10th முடிச்சுட்டு டிப்ளமோ லேப் டெக்னீஷியன் படிச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு அந்த 8 வேகன்சி நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அது இருக்குது பார்த்தீங்களா, அந்த 8 வேகன்சி உங்களுக்கு தான், சரிங்களா? இதுதான் அந்த 8 வேகன்சி. இந்த தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆகிறீங்க. உங்களுக்கான 8 வேகன்சி மட்டும் தனியாக இருக்குது, அதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓவராலான வேகன்சி டீட்டெயில்ஸ், சரிங்களா? இதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதை பொறுத்த வரைக்கும் இந்த சிலபஸ் டீட்டெயில்ஸ் பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் டெஸ்டர், அதாவது டிகிரியும் அப்ளை பண்ணலாம், டிப்ளமோ ஹோல்டரும் அப்ளை பண்ணலாம் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த போஸ்ட்டு 1908, சரிங்களா? 1908 இதெல்லாம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் நீங்கள் காமனாக வருவீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 336 உங்களுக்கு சப்ஜெக்ட் கோடு வந்து, ஓகேங்களா? 336 இந்த சப்ஜெக்ட் கோட் நோட் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கான சிலபஸ் வரும். சிலபஸ் பிரிண்ட் எடுத்து நீங்கள் அதை வச்சு நீங்கள் படிக்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? உங்களுக்கு டிகிரி டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் தான் கொஸ்டின் இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் பிஇ இருந்தாலும் சரி இல்லை டிப்ளமோவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் தான் கொஸ்டின் இருக்கும். கொஸ்டின் பேப்பரு இங்கிலீஷ் மீடியத்துலேயும் இருக்கும், தமிழ் மீடியத்துலேயும் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கொஸ்டின் பேப்பர் வந்து இங்கிலீஷ் மீடியத்துலேயும் இருக்கும், தமிழ் மீடியத்துலேயும் இருக்கும், ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த அசிஸ்டன்ட் டெஸ்டர் அந்த குரூப்புக்கான சிலபஸ் டீடைல்ஸ் ப்ளஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து எந்த மீடியத்தில் இருக்கும், சரிங்களா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஐடிஐ ட்ரேடில் வரீங்க பார்த்தீங்களா, இந்த ஐடிஐ ட்ரேடில் வரீங்களாம் வந்து பாருங்கள். அதாவது நீங்கள் வந்து இந்த ஃபிட்டர், மெக்கானிக் மோட்டார் இந்த வெஹிக்கிள், அப்புறம் எலக்ட்ரீஷியன், வெல்டர், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ட்ரேட் என்னவோ அந்த ட்ரேடுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணோம், உங்களுக்கான சிலபஸ் வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து ஐடிஐ ஸ்டாண்டர்டில் தான் கொஸ்டின் இருக்கும், சரிங்களா? ஐடிஐ ஸ்டாண்டர்ட். சப்போஸ் ஏதாவது சர்டிஃபிகேட் கோர்ஸ் கேட்டிருந்தாங்க, சில போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா பாய்லர் அட்டன் சர்டிஃபிகேட் கேட்டிருப்பாங்க, ஓகேங்களா? பாய்லர் அட்டண்டன்ட் நீங்கள் 10th முடிச்சுட்டு பாய்லர் அட்டண்டன்ட் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆகிறீங்க, ஓகேங்களா? அப்படி இருந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து அதை மட்டும் படித்தா போதும். சர்டிஃபிகேட் கோர்ஸுக்கு நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை படித்தா போதும். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? நீங்கள் ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா ஐடிஐ ஸ்டாண்டர்ட் தான் கொஸ்டின் இருக்கும். நீங்கள் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஸ்டாண்டர்ட் தான் கொஸ்டின் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும், புரிஞ்சுங்களா? அதாவது ஐடிஐ சர்டிஃபிகேட் கோர்ஸ் படித்தவங்க, சரிங்களா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் ஒரு கோர்ஸ் பண்ண பார்த்தீங்களா, அதாவது லேப் டெக்னீஷியன், அதாவது டிப்ளமோ லேப் டெக்னீஷியன் சொன்னோம் பார்த்தீங்களா, அதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லேப் டெக்னீஷியன் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் தான் கொஸ்டின் இருக்கும். உங்களுக்கு பேப்பர் கோடு பார்த்தீங்கன்னா 450, சரிங்களா? இங்கிலீஷ் உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். ஐடிஐ முடிச்சவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழில் இருக்கும், சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒவ்வொரு ட்ரேடுக்கும் என்ன வந்து அந்த சிலபஸ் கோடு வந்து செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், ட்ரேட் சர்வேயர்னா 387, அதே போல் ட்ரேட் வெல்டர்னா 440, ட்ரேட் ஃபிட்டர்னா 436 சிலபஸ் கோடு. அந்த மாதிரி வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கங்க. ட்ரேட் எலக்ட்ரிஷியன்னா சிலபஸ் கோடு 438. கரெக்டாக உங்களுக்கான சிலபஸ் கோடு இந்த நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணி அதை பிரிண்ட் எடுத்துகிட்டு அதைப்படி நீங்கள் என்ன பண்ணணும், படிக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், சரிங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ். அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸ், ஓகேங்களா? அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த போஸ்ட், ஓகேங்களா? அதாவது நீங்கள் எந்த டிசபிலிட்டி கேட்டகரி இருந்தாலும் சரி, ஆல் கேட்டகரிஸ் ஆஃப் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் சூட்டபிள் கேட்டகரின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அங்கே பாருங்கள், நேம் ஆஃப் த போஸ்ட் கோட் சூட்டபிள் கேட்டகரி ஆஃப் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போஸ்ட் எக்ஸப்ட் அசிஸ்டன்ட் டெஸ்டர், அசிஸ்டன்ட் ட்ரைனிங் ஆஃபீஸர், மோட்டார் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டர், கிரேட் 2 பிளானிங் அசிஸ்டன்ட், கிரேட் பி
டிராஃப்ட்மேன் கிரேட் 3 ஹாஸ்டல் சூப்பரிண்டென்டென்ட் கம் ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஆஃபீஸர் இந்த போஸ்ட்டை தவிர்த்து மற்ற எல்லா போஸ்ட்டுக்கும் நீங்கள் எந்த டிசபிலிட்டி கேட்டகரியாக இருந்தாலுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதுதான் சொல்லியிருக்காங்க, ஆல் கேட்டகரிஸ் ஆஃப் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ். சரிங்களா? அதாவது இந்த பிராக்கெட்டில் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த பிராக்கெட்டில் இருக்கிற அந்த போஸ்ட்டை தவிர்த்து மற்ற எல்லா போஸ்ட்டுக்கும் எல்லா டிசபிலிட்டி கேட்டகரி இருக்கிற அந்த மாற்றுத்திறனாளி அவர்கள் எல்லாமே என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். சில போஸ்ட்டுக்கு மட்டும் இந்த பிராக்கெட் இருக்கிற சில போஸ்ட் மட்டும் அவங்க சொல்லியிருக்காங்க. பிளானிங் அசிஸ்டன்ட் கிரேட் பி, இதுக்கு வந்து பாருங்க எல்வி லோ விஷன், ஹெச்ஹெச் ஹார்ட் ஆஃப் ஹியரிங், எல்டி லோகோமோட்டார் டிசபிலிட்டி, ஓஏ ஓஎல் ஒன் லெக் 1 ஆர், எல்சினா அது லெப்ரோசிக்யூர்டு, அதே போல் ஏசினா ஆசிட் அட்டாக் விக்டம். இந்த மாதிரி வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. இவங்க மட்டும்தான் இந்த பிளானிங் அசிஸ்டன்ட் கிரேட் பிக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். போஸ்ட் கோடு பொறுத்த வரைக்கும் 3484. டிராஃப்ட்மேன் கிரேட் 3க்கு வந்து பாருங்க 2114, ஓஏ 1 லெக் 1 ஆர்ம், ஹார்ட் ஆஃப் ஹியரிங், அதுக்கப்புறம் பிஎல்னது போத் லெக், இவங்களாம் வந்து எலிஜிபிலிட்டி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாஸ்டல் சூப்பரிண்டென்டென்ட் பொறுத்த வரைக்கும் ஆல் கேட்டகரிஸ் ஆர் எலிஜிபிள் எக்ஸப்ட் கேண்டிடேட் வித் விஷுவல் இம்பேர்மெண்ட். சரிங்களா? ஹாஸ்டல் சூப்பரிண்டென்டென்ட் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் விஷுவலாக வந்து டிசேபிலிட்டி இருக்கோ, பாதிப்பு குறைபாடு இருக்கோ, அவங்கள மட்டும் தவிர்த்து, பார்வை குறைபாடு ஓகேங்களா, அவங்கள தவிர்த்து மற்ற எல்லா கேட்டகரி டிசேபிலிட்டி உள்ள கேட்டகரிகள் எல்லா பிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸுமே இந்த ஹாஸ்டல் சூப்பரிண்டென்ட் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா? செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்களுமே ஒவ்வொரு போஸ்ட் வைஸும் உங்களுக்கான வேகன்சி இருக்கான்னு செக் பண்ணிக்க. இங்கே பாருங்கள், உதாரணத்துக்கு சாம்பிள் தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? ஒரு உதாரணத்துக்கு டிராஃப்ட்மேன் கிரேட் 3க்கு வந்து பாருங்கள், டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட்டில் வருது. இதில் பிசி அந்த கேட்டகரி, ஓபிசிஎம் கேட்டகரி ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆஃப் ஹியரிங், அதுவும் ஜென்ரல் தான். சரிங்களா? ஹார்ட் ஆஃப் ஹியரிங் இவங்க மட்டும் தான் ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க. இவங்க மட்டும் தான் அதுக்கு ஒரு வேகன்சி. சரிங்களா? வேற எந்த டிசேபிலிட்டி கேட்டகரியும் அப்ளை பண்ண முடியாது. ஹார்ட் ஆஃப் ஹியரிங்ல, அதுவும் பிசி ஓபிசிஎம்ல ஜென்ரல். ஓகேங்களா? அதே போல் செக் பண்ணிக்கங்க. அப்புறம் ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர், இதில் வந்து பாருங்களா 3120 போஸ்ட் கோடு, பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட். இதில் வந்து பாருங்க ஜிடி ஜென்ரல் கேட்டகரியில் ஹார்ட் ஆஃப் ஹியரிங். சரிங்களா? அதில் வந்து பாருங்க அவங்களுக்கு ஒரு வேகன்சி. அதே எஸ்சிஏல ஜென்ரலில் லோ விஷன் விஷுவல் இம்பேர்ட், பார்வை குறைபாடுகள் வந்து பார்த்தீங்களா அவங்களுக்கு. இந்த மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸ்க்கே கம்யூனிட்டி வைஸ் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கரெக்டாக செக் பண்ணிக்கங்க. நீங்கள் ஃபிசிக்கலி சேலஞ்சராக பர்சன்ஸ்னா உங்களுக்கு என்ன கம்யூனிட்டி இருக்குது, உங்களுக்கு என்ன டிசேபிலிட்டி இருக்குது, நீங்கள் வந்து கரெக்டாக எலிஜிபிலிட்டி ஆவறீங்களான்னு செக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு போஸ்ட்களும் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். அதே போல் இது ஒரு எக்ஸாம்பிள், ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் 3115 ஐவேஸ் டிபார்ட்மெண்ட், எம்பிசிடிசி உமன் கேட்டகரி. சரிங்களா? லோ விஷன் அப்புறம் விஷுவலி இம்பேர்ட். ஓகேங்களா? இது வந்து உமன் கேட்டகரி எம்பிசிடிசியில் அவங்களுக்கு ஒரு வேகன்சி. இது போல் நோட்டிஃபிகேஷனில் வந்து ஒவ்வொரு போஸ்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸ்க்கு வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், எல்வி, ஹெச்ஹெச், எல்டி, எல்சி, ஓஏ, ஓஎல், டிஎஃப், ஏசி அப்படின்னு சொல்லிட்டு இதை மாதிரி ஏதாவது அந்த பிராக்கெட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த பிராக்கெட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க ஒரு கம்யூனிட்டி கேட்டகரிக்கும். அந்த மாதிரி நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ தான் உங்கள் எஃபோர்ட் வந்து வேஸ்ட் ஆகாது. சரிங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் ஒரு அடிஷ்னலான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். ஓகேங்களா? இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து அதாவது டிப்ளமோ ட்ரிபிள் எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ படித்தவங்க, சரிங்களா, லேப் டெக்னீஷியன் படித்தவங்க, ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸ், இவங்களுக்கான முக்கியமான விவரங்கள். ஓகேங்களா? அதே போல் நீங்கள் வந்து கரெக்டாக அந்த ஃபுல் நோட்டிஃபிகேஷனையும் ஒரு டைம் தெளிவாக பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அதுக்கான லிங்க், டவுன்லோட் பண்ணுற லிங்க் நான் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் தரேன். சரிங்களா? ஆல்ரெடி நான் வந்து சிவில், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வீடியோவும் போட்டிருக்கேன். அதையும் பார்க்காதவங்க சப்போஸ் பார்க்கணுன்னா அதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் தரேன். செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச கிளாரிஃபிகேஷனை உங்களுக்கு தரேன். சரிங்களா? அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.